கிதாபு இருக்கு, கல்வில 100 இருக்கு. இன்னைக்கு 100 இருக்கு, கிதாபு இருக்கு அப்படின்னு சொன்னா ஆகலை என்ன அப்படின்னு கேட்டா, அலிஃப்னா என்னன்னு தெரியாது, பேனா என்னன்னு தெரியாது, அந்த எழுத்து எப்படின்னு தெரியாது. ஆனா அல்லாஹ் ஜல்ல தஆலா அந்த மனிதனுக்கு கேட்டா சூறாக்களை மனப்பாடமா ஓதுவான், அழகா ஓதுவான், அல்ஹம்து ஓதுவான், குல் ஹுவல்லாஹ் ஓதுவான், குல் அது சொல்லுவான். அந்த எழுத்தே தெரியாது. என்ன காரணம் அப்படின்னா அந்த நூறு என்ன செய்யுது, அவங்க என்ன செய்யுது, நம்ம அடிக்கடி சொல்ல பழக்கம் உண்டோம், அறிவு, உணர்வு, உறவு, ஒளிவு. அறிவு அல்லாஹ் பக்கம் இருக்கும், உணர்வு ரசூல் பக்கம் இருக்கும். இந்த அறிவு உறவு அல்லாஹ் ரசூலை எப்படி வழிபட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களோ அது பக்கம் இருக்கும். அப்ப எதை கொண்டு வழிபடுவான் அப்படின்னு சொன்னா அந்த மனிதன் அந்த ஒளிவை கொண்டு வழிபடுவான். அந்த ஒளிவு தான் வணக்கம். அந்த ஒளிவு தான் இது குருமா நம்ம கையில் சொல்லுவாங்க, நொக்கத்தில் எழுந்தாது ஆகது, அது நுட்பமா 100 தான் குன்னண்டு வாய்ந்து அகமதில் உருவாகி வந்தார். அந்த அச்சார உலகுக்கு அச்சண்ட பொருளை யாருக்கும் காணாமல் மறைத்து இந்த இறையோனும் தோத்திரம் கல்புக்குள் பார்க்க கிருபை செய்வீர் என் குருவின் குருமான் அவர்கள் நம்ம கவிதை சொல்லி காட்டாங்க. அப்போ வணக்கம் அப்படிங்கிறது ஒளிவு, அந்த வணக்கத்தோட சேர்ந்து இருக்கிறது உறவு, அந்த உறவுங்கிறது உணர்வு, அந்த உறவுங்கிறது உணர்வு, இந்த உணர்வுங்கிறது அறிவு, உணர்வுங்கிறது அறிவு. இந்த நாளும் சேர்ந்த வணக்கம், அறிவு, உணர்வு, உறவு, ஒளிவு. அதே மாதிரி வணக்கத்தை 4 நிலை. மனிதன் தொழுகண்டு சொன்னா நிக்குது, ருக்கு செய்யுது, சுஜூ செய்யுது, அத்தைஹியாத் நிற்கிறது. இந்த 4ம் வணக்கம். இந்த வணக்கத்தை நாம் அல்லாஹ்வோட பேசுறோம். எதை கொண்டு பேசுறோம்? பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானூர்குமா ஜிப்ரீல் இஸ்லாத்து இஸ்லாம் எந்த வேதத்தை கொண்டு கொடுத்தார்களோ அந்த வேதத்து மூலமாக அல்லாஹ் பேசி ரசூலுக்கு அனுப்பிச்சான். ரசூல் மூலம் பெற்றுக்கணும். அந்த வேதம் மூலமாக யார்கிட்ட பேசுறான்? அல்லாஹ்ட்ட பேசுறான். எப்படி பேசுற? தொழுகையில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இந்த ஆத்தாலாம் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். அர் ரஹ்மான் ரஹீம், நல்லவர்களுக்கும் கெட்டவருக்கும் திருசி யாரு? நீ தான். அது மாலிக் யௌமித்தீன், நாளை கியாமத் நாளில் அரசன் யாரு? நீ தான், அல்லாஹ் தான். நீ தான் தீர்ப்பாளர், வேற யாரும் கிடையாது. ஈயாக்க நாமது ஈயாக்க செய், ஒன்னையே வணங்கின உன்னிடமே வைத்து இஹ்தின சிராத்துல் முஸ்தகீம், எனக்கு நேர் வழி காட்டுவாயாக. எது மூலமா கேட்கலாம்? இந்த குர்ஆனை கொண்டு இந்த தொழுகையில என்ன வசீலா தேடலாம். சிராத்துல அந்த அலைஹிம், யார் யார் நல்லடையார்கள் சேர்ந்து யார் சாலிகள் சித்திகள் சோதாகள் ஆறுகளோட என்ன செய்வா, என்ன செய்யா சேர்த்து இப்ப அப்படின்னு என்ன செய்யலாம், துவா கேட்கலாம். அப்ப இந்த தொழுகை நாம் எதை கொண்டு வசீலா தேடுறோம்? சூரத்துல் ஃபாத்திஹாவை கொண்டு என்ன செய்யறோம்? வசீலா தேடுறோம். இந்த தொழுகையில வாசில அல்லாஹ் ஜல்ல தஆலா இந்த தொழுகையில நாம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதும்போது அது மாதிரி அல்லாஹ் ஜல்ல தஆலா நமக்கு உள்ளத்துல 7 கதவுகளை திறக்கிறான். ஒபனைனா ஃபோக்கக்கும் சபான் சிதாதா, உள்ளத்துல எத்தனை திரை இருக்கு? 7 திரை இருக்கு. அதே மாதிரி அல்லாஹ் ஜல்ல தஆலா வானத்துல எத்தனை திரை இருக்கு? 7 திரை இருக்கு. எதை கொண்டு திறக்கிறான்? அறிவு கொண்டு திறக்கிறான். உணர்வு கொண்டு உள்ள போய்க்கிறான். உறவு கொண்டு உள்ள இருக்க வசதியோட கலக்கிறான். அந்த ஒளியோட கலந்து, எந்த ஒளியோட? அந்த ஒளியோட கலந்து, அந்த ஒளியோட கலந்து அதை ஆள வைக்கிறான். அப்படி பெரிய பாக்கிட்டு அல்லாஹ் ஜல்ல தஆலா இந்த ரமலான்ல குர்ஆனை தரப்பட்டு இந்த குர்ஆனை முழுமையாக ஹாஃபிஸாக்கள் ஓதப்பட்டு நாம் காது கொடுத்து கேட்கிறோம். என்ன கேட்கிறோம்? அதுக்கு அப்போ இது என்ன இதுக்கு இருக்குன்னா இல்முல் யக்கீன். இது வருது இல்முல் யக்கீன். திட்டவட்டமான கேள்வி, திட்டவட்டமான கேள்வி. நமக்கு ஒரு சூறா பாடம் இருக்கும், அந்த இமாம் அந்த சூறாவை மாற்றி வந்தா கூட நம்ம என்ன செய்வோம்? இது இல்முல் யக்கீன். ஐனுல் யக்கீன், திட்டவட்டமான பார்வை. ஒரு மனிதனுடைய பார்வை லேசானது இல்லை. பார்வைங்கிறது லேசான விஷயம் இல்லை. பார்வை 3 வகையான பார்வை இருக்கு. ஹசத்துடைய பார்வை, ரஹமத்துடைய பார்வை, முஹப்பத்துடைய பார்வை. எத்தனை இருக்கு? 3 பார்வை இருக்கு.
இந்த ஹசதுடைய பார்வை அல்லாஹ் நம்மளையும் பாதுகாத்துறோம், நம்ம பார்க்கறதையும் பாதுகாக்கணும். ரஹமத்தான பார்வை எவ்வளோ செய்யறான், எவ்வளோ கொடுக்குறான், அல்லாஹ் பறக்கச் செய்யறான். அப்போ அசதுடைய பார்வை ரஹமத்தான பார்வை, நியாமத்தான பார்வை உருவாகி கொண்டு இருக்கும். இது கிருபி உள்ள பார்வை, கிருபி உள்ள பார்வை. மகனுக்கு எந்த பார்வை வேணும்? இப்போ சேகர் வந்து உட்காந்துருக்கான், சேகம் எந்த கண்ணால பார்க்கணும்? சேகம் எந்த கண்ணால பார்க்கணும்? கிருபியோடைய பார்வையில் பார்க்கணும். கிருபியோட பார்வை பார்த்தா தான் நம்ம என்ன அவரை வச்சு முன்னோக்கிறோமோ அது நமக்கு என்ன செய்யும்? விளங்கும், கபூலாகும், ஒப்புக்குள்ள. சேகு பார்க்க எப்படி பார்க்கணும்? கிருபியோட பார்க்கணும். அந்த சேகம் கிருபியோட பார்க்கணும். அந்த சேகம் என்ன செய்யணும்? அவங்க எதை கொண்டு பார்ப்பாங்க? கதாஃபுலா மந்த சக்கா, உள்ள பசுத்தோடு பார்க்கணும். உள்ள பசத்தோடு எதை எவனாங்களோ அதை செய்யணும். அந்த முகப்பத்தோடு இருக்கணும். எது முகப்பத்தோட? அந்த ஷேகுடைய முகப்பத்தோடு இருக்கணும். அப்போ ஷேகுடைய முகப்பத்தோடு நாம் இருக்கும்போது நமக்கு எந்த குறவும் வராது. நமக்கு என்ன செய்யாது? துனியால பாப்போம், ஏதோ கஷ்டகரமா இருக்கும். அந்த முகப்பத்துல ஒரு பார்வை விழுந்தாலே போதும், எல்லாம் அடிபட்டுக்கும். எல்லாம் என்ன செய்யும்? அடிபட்டுக்கும். அந்த அடிப்படையில் பார்க்க தான் ஒரு நாள் ஹாஜா முஞ்சிசி ரஹமத்துல்லாஹி வந்து மதீனால வந்து பாடம் நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. மதீனால பாடம் நடத்தி கொண்டு இருக்காங்க பிள்ளைங்களுக்கு. இருக்கும்போது முதல்ல பார்க்கும்போது அவருடைய உஸ்தாது உஸ்மான் அவருடைய மக்பராவை கண்ணில் தெரியுது. எழுதி அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொன்னாங்க. ரெண்டாவது கொஞ்சம் நேரமாச்சு, எழுதி சலாம் சொன்னாங்க. சுற்றி இந்த மாணவர்கள் கேட்டாங்க, நிஜமான முதல்ல எழுதி சலாம், ரெண்டாவது எழுதி ரொம்ப இல்லை, முதல்ல ஷேவோட மக்பரா எனக்கு கண்ணில் தெரிஞ்சு நான் சலாம் சொன்னேன். இரண்டாவது வரும் அவங்க எழுதி முன்னாடிக்கிற மாதிரி இருக்கு. அப்போ அந்த ஷேகு மீது எப்படி முகப்பத் வச்சிருந்தா அந்த கபரை காட்டப்படும், மக்பராவை காட்டப்படும். அந்த மக்பரா அந்த எழுந்து வரவங்க முன்னால் வைக்கிற மாதிரி இருந்தா இது மனிதன் எந்த நிலைக்கு உள்படும், எந்த நிலைக்கு முகப்பத்து வைத்திருமா அப்படிங்கிறது நம்ம இதுல இருந்து பார்க்க வேண்டியது. அவருடைய பார்வையிலிருந்து பார்க்க முடியும். அதனுடைய ஐநூறு சொல்லுற திட்டவட்டமான பார்வை முதல்ல குருநாதரை கொண்டு பார்க்கணும். அப்போதான் அது திடப்படும், அப்போதான் அது நிலப்படும், அப்போதான் அது ஒன்றுபடும், அப்போதான் அது தறிபடும். இதை கொண்டு பார்க்கறது குருவை கொண்டு பார்க்கறது. அந்த குருவை கொண்டு யார் உள்ளுக்க பார்க்குறாங்களோ அந்த உள்ள அவனுக்கு பேசும். யாருக்கு பேசும்? அவனுக்கு அந்த உள்ள அவனுக்கு பேசும். அந்த உள்ள அவன் பேசும்போது எல்லா கதையிலையும் அதுலேருந்து எடுத்துருவான், வென்றுவான். எல்லா கதையிலும் என்ன செய்வான்? அதுலேருந்து எடுத்துருவான். வெளிரங்கத்துக்கு தான் ஷேக் அவரோட மன்னித்து முஃபாத்தா இருக்குங்க தவிர உள்ரங்கத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது அவன் நம்மளோட தான் இருக்கிறான். நமக்கு நம்பிக்கை, இது நம்பிக்கை, நமக்கு நம்பிக்கை. அல்லாஹ் நம்மளோட இருக்கான், ரசூல் நம்மளோட இருக்கான், நம்ம குருநாதன் நம்மளோட இருக்கிறான். அப்போ நம்மளோட இருக்கிறான் அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி இருக்கணும்? அந்த ஷேக் மீது எவ்வளோ முகப்பத்து வச்சுக்கணும், அந்த ஷேக்கோட சொல்லுக்கு எப்படி கட்டுப்படணும், அந்த ஷேக்கு எப்படி வழிபடணும். அந்த ஷேகை கொண்டு முன்னது ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை கூட சொல்லுவான், சொல்லும் போதுப்பா இப்படி நடந்துக்கோ அப்படின்னு சொன்னா அவன் நடக்கணும். இல்லை பார்த்துக்கலாம் நம்ம நடக்கும் அப்படின்னு சொன்னா அது நம்மளோட கலராது, காலை சுத்தம். என் ஷேகிட்ட பார்த்துருக்கேன், சில விஷயங்களை கூப்பிட்டு சொல்லுவான், அப்பா இப்படி வாண்டா அப்படிங்குவா, நம்ம வயசு பிள்ளை தானே அப்படின்னு செய்வான், அது காலை சுத்திலே கிடக்கும். அப்பா அந்த மாதிரி என்ன பண்ண, நான் அன்னைக்கு சொன்னேன்ல நீ கேட்டியா, வயசுல வந்து இப்போ நான் காலை சுத்தம்னு சொல்றேன், காலை சுத்தம். அது லேசான விஷயம் இல்லை. ஒரு மனிதன் வந்து பெரிய முதல்ல சொல்லும் போது சொல்லி கெடுத்தணும், முதல்ல கட்டுப்படணும், ரெண்டா வழி பண்ணணும், ரெண்டாம் நிலை எதனால சொல்றாங்க அப்படி என்ன செய்யணும்? நிலை கொள்ளணும். எதனால சொல்ல செய்யணும்? நிலை கொள்ளணும். அதெல்லாம் போட்டு நாம் அவருக்கு என்ன நம்மளும் தானே, நமக்கு தெரியாதுதானா, வைக்காதுதான் அப்படின்னு நிலைக்குமா? அது நிலை வேற, இது நிலை வேற. எல்லாத்துக்கும் எல்லாம் தெரிய தெரிஞ்சோம். இன்னி ஜான ஃபுல்லா வந்து கலீஃபா,
அல்லாஹ் வந்து எல்லா மனதிலையும் தன்னோட பிரதிநிதியா ஆக்கி கொண்டான். ஆனா இவன் அவனே பெற்றுக்கொள்ள பொறுத்து ஏன் உயிர் பெறுவான்? யாரை பெற்றுக்கொள்ளுது? அல்லாஹ்வை பெற்றுக்கொள்ளணும். யார் மூலமா பெற்றுக்கொள்ளணும்? ஷேக் மூலமா பெற்றுக்கொள்ளணும். ஹாஜா நாயகம் அவர்கள் அந்த உஸ்மான் ரஹமத்துல்லாஹி மூலமா பெற்றாங்க. பெற்றுட்டு 2 பேரும் எங்க வராங்க அப்படின்னு கேட்டா கௌபத்துல்லாக்கு வராங்க, உம்ரா செய்ய வராங்க. உம்ரா செய்ய தவாப் செய்யறாங்க. முதல் தவாப், 3வது தவாப்ல யா முஹைரத்தீன், அல்லாஹ் அவளை பொருந்தி கொண்டான் அப்படின்னு சத்தம், அசிரிதான சத்தம் வந்துச்சு. அவங்க எங்க பார்த்தா தெரியுமா? அந்த ஷேகுடைய இடது பக்கத்துல யார் நிக்கிறான்? ஹாஜா நாயகம் இருக்கான். வலது பக்கத்துல திரும்ப பார்த்தாங்க. யாரை பார்த்தாங்க? உஸ்மான் ஹாலுமே பார்த்தாங்க. உஸ்மான் அலுவலி திரும்பி யாரை பார்த்தாங்க? ஹாஜா நாயகத்தில். 4வது சுத்து வராங்க. யா முஹைரத்தீன், அல்லாஹ் பொருந்தி கொண்டான். இவருக்கு என்ன தெரியுமா? ஏன் ஷேகுல இதை சொல்லணும்? அவருக்கு என்ன உள்ள ஹாஜானாயத்துக்கு என்னன்னா உஸ்மான் நமக்கு சொல்லணும். அல்லாஹ் சொல்ல, அல்லாஹ் சொல்லுவான், சொல்லாவே இருப்பான். அல்லாஹ் தானே சொல்லுவான், அல்ல அது சொல்லலாம். உஸ்மான் சொல்லணும் அப்படி ஒரு எண்ணம். யாருக்கு என்ன? அவங்களுக்கு என்ன. அப்ப என்ன வரும்போது அவங்களுக்கு நினைச்சிருந்தாங்க அப்படின்னு கேட்டா, ஒரு பார்வை பார்த்துட்டு அல்லாஹ் அவனை பொருந்திட்டாங்க. அல்லாஹ் எல்லாரும் எழுதிட்டான். ஹாஜா நினைச்சாங்க. உஸ்மான் சொல்லணும் அல்லாஹ் உங்களை பொருந்திட்ட ஹாஜா, உங்களை பொருந்திட்டா வரல அப்படின்னா எஜமான பொருந்திட்டா திருப்பி எஜமான பொருந்திட்டானா எல்லாம் பொருந்திட்டாவே. அப்ப இவங்க ஷேகு சொல்ல போய் தான் பரிபூர்ணமாச்சு. யார் சொல்ல போய்? இவங்க ஷேகு சொல்ல போய் தான். அதே மாதிரி அவருடைய ஹலீஃபா ஹாஜா குதுபுதீன் ஃபக்தால் காக்கி ரஹ்மத்துல்லாஹி, அவருடைய சீடர் ஹாஜா ஷேக் ஃபரீத் சக்கரகஞ்ச் முஹம்மது மசூத் 2 பேர் இருக்காங்க. குதுபுதீன் நாயகம் இருக்காங்க, ஃபரீத் சங்கர் இருக்காங்க. ஹாஜா நாயகம் வராங்க, டெல்லிக்கு வராங்க. வந்துட்டு இவங்க ஹிதுமத்தியத்துக்கு யார் ஃபரீத் நாயகம் சொல்லிட்டாங்க, ஷேக் வந்துட்டு அவள் ஹிதுமத்தி அப்படின்னாங்க. அதெல்லாம் வாஞ்சனு சொல்லுவாங்க, மயில் வீசி அது வீசி வச்சு யாருக்கு சொல்றாங்க? ஹாஜா நாயகத்துக்கு வீசுறாங்க. வீசிட்டு இருந்தாலும் குதுபு நாயகத்துக்கு முடி வந்துடுவாங்க. யார் வந்துடலாம்? ஃபரீத் சங்கர் வந்துடலாம். இது திருப்பி விடலாம். அப்போ ஹாஜா நாயகம் ஒன்பது பண்ணாங்க. யார் சொன்னா? 9 மேல அது பண்ணாங்க. நீங்க திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு ஹாஜா நாயகம் தங்க தலப்பா துண்டை எடுத்து கொடுத்து குதுபு நாயகத்தை கையில கொடுத்தோ, நீ தலப்பா கட்டுவா அப்படின்னா. யார் சொன்னா? ஹாஜா நாயகம் தன்னுடைய தலப்பா துண்டை எடுத்து கொடுத்து குதுபு நாயகத்தை கையில நீ கொடுவே. எது நான் கட்டினா பொருந்த மாட்டாரு, நீ தான் கிட்டனுவேன். யார் சொன்னா? ஹாஜா நாயகம் சொன்னா நீ தான் கிட்டனுவேன். கேட்டா அவர் துவா செய்யலாம். துவா செய்ய அனுப்பா அல்லாவோட கிருபை கொண்டு மீதி கிளம்பி வச்சுட்டாங்க. எங்க போறாங்க? அதுவும் பாகிஸ்தான் அவங்க போறாங்க. அதே மாதிரி ஒரு ஷேக் வந்து ஒரு முரீது வந்து எந்த அளவுக்கு முகப்பத்து வச்சு பிரிய வைத்து அவங்களை சொல்லு கட்டுப்பட்டு அந்த இபாதத்து வணக்கத்தை விடுபடாம நடத்துறது. இந்த இபாதத்து என்ன என்ன ஒரு 2 வார்த்தை சொல்லி தந்தாலும் சரி, அந்த வார்த்தை என்ன செய்யறது? நானும் ஹோஜா செலவாத்து போயிட்டு வந்து எங்கள் தந்தையாரும் ஒருத்தர் தந்தார். அதை அடிப்படை நானும் போயிட்டு வந்தேன். சின்ன காலங்கள் கொஞ்சம் கால சூழ்நிலைகள் இருந்துக்கிடுங்க. பாப்பா நாளைக்கு ஒரு நாள் ஓதுறேன், கொண்டா கிட்டாப்பை கொண்டா, நான் அப்படி போகுது நிச்சயமான இருப்பேன்னா, நிச்சயமான இருப்பேன்னா ஒரு வார்த்தை சொன்னான். அல்ல அவனை அன்னிலேருந்து மறக்கத்தான். அன்னிட்டு ஒன்றும் குறவில்லை. அந்த வார்த்தை எல்லாமனும் எல்லாம் செய்யத்தும் செய்வான், எல்லாமனும் எல்லாரும் செய்யத்தும் செய்வான். ஆனா அந்த குருமாவோட வார்த்தை நான் வாங்கி அதை செய்யப்படும் போது கிடைக்கிறது தன்னை ஆட்டோமேட்டிக்கே கிடைக்கும். அல்லாஹுல சனத்துல இந்த காஜாகத்துல பரக்கத்தை கொண்டு அல்லாஹுல சனம் நம்ம களிமாவை கருவிலிருந்து வழங்கணும். களிமா தன்னில் அமைந்திருக்கும் கரும் பொருளான தனி கரும் பொருளான அந்த களிமா அல்லாஹுல நம்ம வழங்க செய்து அறிகிறது. அந்த களிமாவோட பணமாகி அந்த களிமா மூலமாக அல்லாஹுல சனத்துல நம்ம எல்லா தகுதியும் பூர்த்தி ஆகணும். ஒரு மனிதன் களிமாவை அறிந்து களிமாவை விளங்கி களிமாவோட ஹயாத்தாக்கி களிமாவோடு இணங்கி இருந்து அவன் கேட்பான யானா இந்த உலகத்துல அல்லாஹ் அப்படிங்கிற தன்மை உருவாகுது. முகமது ரசூலுல்லாஹ் தான் உருவாகும். அல்லாஹ் என்ன செய்யான்?
மழை பெய்யும், மழை பெய்யும், அல்ல மழை பெய்ச்சிடும். விளையுது எங்க விளையணும்? எங்க விளையணும்? பூமியில விளையணும். அப்ப அல்லா மழைனா பூமி ரசூல் விளையக்கூடிய பொருள் அதுல இருந்து விளையணும். அப்ப எதை கொண்டு விளையணும்? விவசாயம் செய்யறதுக்கு விவசாயிட்ட போய் கேட்டா தான். எங்க ஊர்ல கத்திரிக்காய் செடி வச்சிருக்கேன். என் பேரனை கொண்டு ஒரு செடியை கொண்டு வச்சுட்டேன். அது முதல்ல ஒரு 10-15 கத்திரிக்காய் பிறஞ்சிட்டேன். அது பூக்குது, காய்க்க மாட்டேங்குது. பூக்குது, காய்க்க மாட்டேங்குது. எங்களோட விவசாயி வந்தேன். அப்போ அந்த மாதிரி அப்படின்னா ஒன்றும் இல்லைம்மா பாய் முரளி வாங்க, அந்த செடி அந்த அந்த இலையை கூட வெட்டி விடுங்க அப்படின்னா. எந்த இலையை பூரா இந்த மேலே பெரிய பெரிய இலையா இருக்கு, அதை கூட வெட்டி விடுங்கண்ணா. டக்குன்னு விட்டோம், உள்ள ரெண்டாவது கத்திரிக்காய் புழுக்குன்னு காய்ச்சிச்சு. 7 கத்திரிக்காய் காய்ச்சிட்டேன். அப்போ பார்த்தேன் இந்த எலும்பு நம்மகிட்ட இல்லை, இதுக்கு அவன் தான். யாரு? அது நான் பாய் முதல்ல வாங்க வெளுத்தவங்க அப்படி போட்டாரு, 2 ஸ்பூன் போடுங்க அப்படிங்கிறான். பெரிய பூமி பறந்த பூமியா இருந்தா ஒரு கிலோ உரத்தை போட்டாலும் எல்லா பக்கம் பறந்து போயிடும். நீங்க சின்ன சட்டி கொடுத்து திருப்பிடும். அதுக்கு 1 ஸ்பூன் தான் போடணும் அப்படிங்கிறான். அந்த அந்த நமக்கு தெரியுமா? அதுமாதிரி அதுல ஒரு இல்மும் அல்லாஹ் ஒரு ஆள்கிட்ட கொடுத்துருவோம். அல்லாஹ் சனத்துல இந்த ஹாஜானுடைய பரக்கத்தை கொண்டு 30 நோம்பு நம்ம எப்படி பரிசுத்தமா இருந்தோமோ அதுபோல் அல்லாஹ் மௌத்துமும் நம்ம பரிசுத்தமாக்கி அவன் நிலையில ஒன்றுபட செய்து அந்த ஹாஜானாக எப்படி தரிப்பட்டு இருந்தாலும் அதுபோல் நம்மளை தரிபட வைத்து அல்லாஹ் நம்ம நாடத்திட்டக்கெல்லாம் நம்ம பரிபூர்ணமாக்கி நோய் இல்லாமல் கடன் இல்லாமல் பதிட்ட உதவி சேர்க்காம மூத்து மட்டும் கண்ணியமாக வாழ்வதற்கு நோயினுடைய இல்லாமல் அல்லாஹ் ஆஸ்பத்திரி முசீபத்து இல்லாமல் மித்த பலா முசீபத்து நல்லா பார்த்து அல்லாத்துக்கு வாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதுங்க அப்போ சில்ற வருதுன்னா